Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட். அதாவது நம்ம ரெகுலராக லைக் பண்ணுறவங்களுக்கு, அதாவது ஏன் நம்ம லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து சார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண போகிறாங்க, நீங்கள் ஏன் சோசமாக லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ரீசன் சொல்கிறேன். லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அதிகமாக இருந்தாலும் லைக்ஸ் அதிகமாக இருந்தாலும் நம்மளுடைய வீடியோ வந்து ஃப்ரண்ட் யூடியூப் சர்ச்சில் வந்து முன்னாடி நிற்கும். ஸோ அவங்களுக்கு நிறைய பேர் வந்து இன்னும் பாமர மக்கள் வந்து அவங்க தெரியாமல் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய டிப்ஸ் கால்ஸ் வாங்கி அவங்களுடைய அடுத்த லைஃபே வந்து போக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ண சொல்ல அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம வீடியோ அவங்களுக்கு கிடைக்காமே போனால் எந்த யூஸும் இல்லை இல்லையா? ஸோ அதனால தான் உங்களுக்கு எவ்ரி வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் தவிர மிச்சப்படி நான் உங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் அப்படி கிடையாது. ஸோ புரிஞ்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வீடியோ லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்சாட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஆனால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எவ்ரி வீடியோவும் வந்து உங்களுடைய சோஷியல் மீடியாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். அது என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட் நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம என்னென்ன ஷேர் பண்ணோம், என்னென்ன விஷயங்கள் நம்ம அதில் கவர் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயும் சரி, நம்மளுடைய வெபினார் குரூப்லேயும் சரி. இது வந்து ப்ரைம் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுற விஷயங்கள். இது நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் இன்றைக்கி காலையில் கூட உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், வாய்ஸ் மெசேஜ் கூட உங்களுக்கு என்னோடய வியூனா டவுன் சைடுக்கான வியூ தான். என்னோடய வியூ டவுன் சைடுக்கான வியூ கிட்டத்தட்ட 9:39 ஷேர் பண்ணது. 2 கேண்டில் வந்து கிரியேட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே. ஓகே, ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், பேக் டு பேக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம். இந்த 25,200 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்காக மென்ஷன் பண்ணிது. ஓகே, அதே மாதிரி அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப நேரம் வாலட்டாலிட்டியாக போயிடுச்சு. அதுவும் உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிங்க. வெரி போரிங் டே. ஏன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு மார்க்கெட்டை அந்த 25,200 தொடர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. கீழே போச்சு, மேலே வந்துச்சு, கீழே போச்சு, மேலே வந்துச்சு. இப்படியே வந்து டைம் கடத்தி கடைசியாக ஒரு வழியாக புக்கிய ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் 25,190 அந்த ரேஞ்சுக்கு வந்து புக்கிய ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் ஒரு சின்ன சப்போர்ட். ஆக்சுவலாக வந்து இதை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு நான் ரெஃபர் பண்ணுறதுல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை பார்த்துங்க அப்படின்னு சொன்னால் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறது. இது வந்து நம்ம ஃப்ரீ குரூப்பில் இருக்கிறவங்களையும் அதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு லாஸ்ட் ஒரு வீக் முன்னாடி உங்களுக்கு ஆஃபர் கொடுத்தா நான் இப்போ ஜாயின் பண்ணிங்க. ரைட், ஓகே. அதே மாதிரி இந்த எவ்ரி நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுற விஷயங்களுக்கும் உங்களுடைய ஹார்ட்ஸ் அண்ட் லைக்ஸை பதிவு பண்ண மறக்காதீங்க. சின்ன விஷயங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறதா இருக்கட்டும், வாய்ஸ் மெசேஜாக இருக்கட்டும், உங்களுடைய ஹார்ட்ஸ் அண்ட் லைக்ஸும் சரி, உங்களுக்கு என்னென்ன ஈமோஜி உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அது மேக்ஸிமம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் போடலாம் இன்றைக்கி. ஓகே சார், இந்த இடத்துல வந்து எதுக்காக இந்த இடத்துல வந்து டவுன் சைடுக்கான வியூ கொடுத்தீங்க, ஃபஸ்ட்டு அது வந்து கிளியர் பண்ணுங்கள் சார். இந்த இடத்துல ஏன் டவுன் சைடுக்கான வியூ, இதில் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. அந்த ஏன்னா 200 EM இருந்ததெல்லாம் இந்த ப்ராஃபிட் புக் பண்ணிச்சு. அகைன் இன்னொரு வாய்ப்பு பார்த்தாச்சு, இன்னொரு வாய்ப்பு இங்கேயும் அகைன் 2வது டைம் ப்ராஃபிட் புக்கிங். ஆனால் இதில் என்னென்னா இது வந்து என்னோடய வியூ பை சைட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி இந்த மார்க்கெட் மூவ் ஆச்சுல, இந்த மூவும் நான் ஐடென்டிஃபை பண்ணல. ஜஸ்ட் என்னோடய மூவ் என்ன, இந்த 2 மூவ் தான் என்னுடைய மூவ். ஏன்னா என்னோடய பிளான் டவுன் சைடு இருக்கிறதுனால இந்த 2 மூவ் தான் என்னால் கேட்ச் பண்ண முடியுமே தவிர இது பை சைடு போதே இதே நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு தெரியாது. ஏன்னா மேலே போகிற விஷயம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் தான் மேலே நான் எடுக்க முடியும். என்னோடய வேணும் டவுன் சைடுக்கான பிளான் மட்டும் சொல்ல, என்னுடைய பிளான் டவுன் சைடு மட்டும் தான் இருக்கும், அப்பர் சைடுக்கான வியூ இருக்காது. ரைட்டுங்களா? சரி, இதில் எதுக்காக நான் அந்த 2 லைன் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எங்கே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன இடங்கள் அது. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆன இடம் ஒன்று, இங்கே ரிஜெக்ட் ஆன இடம், இது கண்டினியூஷன் ஆகுதுன்னா இது வந்து அகைன் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ நான் நாளைக்கு கூட இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே பேக் டு இங்கே ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து சப்போர்ட் ஏரியா. அப்போது ப்ரைஸை நாளைக்கு என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியாவுக்கு கீழே உங்களுக்கு அகைன் லோயரில் ஃபார்மேஷன் இருந்து அப்படின்னா அகைன் சப்போர்ட் ஏரியா கிட்ட ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நான் பார்ப்பேன். இல்லை வந்து பிரேக் அவுட் நடந்தால் பையிங்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்தாலும் நான் பையிங்கான பிளான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எப்போது இது லெவல் இந்த 25,450 மேலே க்ளோசிங் கொடுக்குதோ அப்போ கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, நமக்கு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி ப்ரைஸ் மேலே ட்ரை பண்ணுதுவா, நம்ம அதுக்கப்புறம் வந்து புல் பேக்கில் வந்து ஒரு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அந்த இதில் வந்து பையிங்கான பிளான் பண்ண மாட்டேன். ஏன்னா க்ளோசிங் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிட்டு பாடி க்ளோஸ் கொடுக்காம விக் மாதிரி கீழே வந்துட்டு அகைன் ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு அப்படின்னாலும் சரி, அப்போ என்ன ப்ரைஸ் ரிஜெக்ஷன் கொடுத்து லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் கீழே வரதா ட்ரை பண்ணணும். ஸோ இது வந்து என்னுடைய அசம்ஷன் 7. ஓகே, சரி. அப்போது நாளைக்கு பையிங் எதுவும் இல்லையா சார், நான் வந்து சியில் ஹோல்டிங்கில் இருக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இப்போ ஒரு சில இங்கேருந்து யாரோனா வரைஞ்சிட்டதுக்கு அப்புறம் சொல்லலாம், இந்த இடத்துல டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஆயிடுச்சு,
நாங்கள் பை பண்ணிவிட்டு அந்த டார்கெட் புக் பண்ணிவிட்டேன். ஆனால் நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி நான் டபிள்யூ பேட்டர்ன் போட்டேன்னு சொல்லி, இப்போ நான் வந்து இந்த இடத்துல நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எம் பேட்டர்ன் சொல்லினேன். ஸோ எம் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணணும். அதே மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பையிங் சியில் ஹோல்டிங் இருக்கிறாங்க, சீயிங் ஹோல்டிங் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. இப்போது ஓவர் நைட்டில் பொசிஷன் அவுட் ஆஃப் த மணி ₹10 ப்ரீமியம் என்ன வந்து ஓவர் நைட் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கணும் ₹10 அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது கரைஞ்சி ₹6 வந்துடும். நீங்கள் மார்க்கெட் உங்கள் டைரெக்ஷனில் போனாலும் ப்ரீமியம் வந்து குறைஞ்சிடும் அது. ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பிக்கு போயிடலாம். பியில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியில் ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன் லாஸ்ட் டைம். ஒரு லைட்டாக பாசிட்டிவ் சைட் திரும்புகிற மாதிரி வந்து மார்க்கெட் ஷோ ஆஃப் காமிக்குது. அது இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 200 EMAக்கு மேலே வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதுதான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அது 200 EMAக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் அப்படின்ற மாதிரி தெரியுது. இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் பியில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 200 EMAக்கு லைனுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அகைன் இதுக்கு கீழே டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆனால் இந்த 200 EMAக்கு மேலே இருக்க சொல்ல வந்து ப்ரைஸு எங்கெங்கே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி பையிங்கான நீங்கள் பிளானை பண்ணலாம். ஆனால் நான் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து எனக்கு இன்னும் ஸ்டேஜில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்மூவ் கிடைக்காதவரை நம்மளால் அப்பர் சைடுக்கு எதுவும் பிளான் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட்டு ஒரு எம்பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணி கீழே வர ட்ரை பண்ணுது. இந்த இடத்துல போய்ட்டு நான் பையிங்கான பிளான் எதுவும் பண்ணால் அது சேஃபாக இருக்காது. அதனால் நான் வந்து பையிங்கான பிளான் எதுவும் பண்ணல. ஓகே, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்குது. ப்ரைஸு எங்கே ரிஜெக்ட் ஆகும்னு தெரியாது. ஸோ அதனால் எனக்கு இந்த 200 EMAக்கு மேலே பையிங்கான பிளான் எதுவும் கிடையாது. ஒருவேளை மார்க்கெட் டவுன் சைடு கட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் இந்த ஏரியாவுக்கு கீழே ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி இதில் ட்ரேட் எடுக்கலாம். டவுன் சைடு இங்கே சப்போர்ட் ஏரியாவில் ப்ரைஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம எஸ்ஸில் பார்க்கலாம். எஸ்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஸில் கூட ஆல்மோஸ்ட் 1 hour டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சப்போர்ட் ஏரியா இன்றைக்கும் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு பாருங்கள். அது உங்களுக்கு நேற்றே ட்ராப் பண்ணது, இன்றைக்கி ஒன்றும் புதுசாக ட்ராப் பண்ணல, நேற்றே ட்ராப் பண்ணது. உங்களுக்கு 10 minutes டைம் ஃப்ரேம் ஸ்டிப் பண்ணி வேணுமா தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது 10 minutes டைம் ஃப்ரேமுடைய ஏரியா. இந்த 81,800 ஒரு சப்போர்ட் லெவலாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஏரியாஸ் எல்லாம் இது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதில் பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு இந்த இடத்துல. ஓகே, அப்போது நம்ம இதில் என்ன பண்ணலாம்னா ப்ரைஸு கொஞ்சம் கீழே வரவரெல்லாம் வெயிட் பண்ணி, ஏன்னா இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக கன்சிடர் பண்ணுறதுல ப்ரைஸு அகைன் இன்னொரு டைம் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம். அப்போ நமக்கு இந்த லைன் இந்த ஆங்கிளில் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகும் இதில். ஓகே, இதில் அப்பர் சைடு எதுனா பிளான் பண்ணலாமா சார் அப்படின்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இதில் வந்து ஸ்டில் அப்பர் சைடுக்கான எதுவும் பிளான் இல்லை. ஏன்னா 82,600 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இதில் பேக் டு பேக் இருக்குது. இதில் வந்து அப்பர் சைடுக்கான பிளான் ஸ்டில் எதுவும் கிடையாது. ஒன்லி ஃபார் டவுன் சைடுக்கான பிளான் தான். ஒருவேளை ப்ரைஸ் ரிஜெக்ஷன், ஒருவேளை மார்க்கெட் மேலே க்ரீன் போயிட்டு இருக்குதுன்னா நோட்டட். நான் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிவிட்டு நீ சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல மூமெண்ட்டாக ஃபாஸ்ட்டாக வந்துடுச்சு. எனக்கு பையிங் பிளான் எதுவுமே கிடையாது. இதில் பையிங் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, பையிங் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து நான் பையிங்கான பிளான் எதுவும் பண்ணல. வெயிட் பண்ணி கரெக்ஷன் ஆஃபர் லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி அந்த டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.